ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சத்தான ராகி இனிப்பு பிடி கொழுக்கட்டை நம்ம இன்றைக்கி செய்யலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு, அதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் அவலை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் துருவல் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை போட்டு அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாவு கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்ப சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.